சளி பிரச்சனை சரியாக கல்யாண முருங்கை இலை, இது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில. அந்த முருங்கை இலையில் வந்து அந்த மரத்தில் தண்ணில் வந்து முள்ளாக இருக்கும். உளுந்தோட சுடும்போது நம்ம வந்து அந்த இலையை பறித்து வந்து அந்த இலையெல்லாம் வந்து எண்ணெய் தடவி சுடுவோம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு அந்த மரம் இருக்கும். இப்போ அந்த மரம் வந்து பார்க்கவே முடியல. செடிகளும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடையில் வந்து நம்ம வந்து சொல்லிச்சுன்னா ஆர்டர் பண்ணி வாங்கலாம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ செடி. அது குச்சி வச்சாலே வீட்டை தழுத்துரும். இலை பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் வந்து அரசியல் மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு நான் சின்ன வயசில் பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஆனால் சளிக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் சின்ன வயசில் வந்து சாப்பிட்டுக்கோம். எப்படின்னா வேக வச்சு அதை வந்து சாரை வடியில் குடிப்போம். அப்படி இல்லையா அதை பொடி பண்ணி கூட சாப்பிட்லாம். நான் எங்கள் அம்மாக்கெலாம் வந்து சின்ன வயசு வந்து வடை சுடுவாங்க பார்த்தீங்களா, அந்த வடைக்கு வந்து நான் வந்து பறித்து கொடுத்துருக்கேன் அந்த இலையை. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சக்கப்புறம் தெரியும் அந்த இலை வந்து கல்யாண முருங்கை இலை சளிக்கு அவ்வளோ நல்லதுன்னு தெரியும். சின்ன குழந்தைங்க முதல் கூட கொடுக்கலாம். 6 வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். இந்த கல்யாண முருங்கை இலை இடித்து சாறு எடுத்து வேக வச்சு இடிச்சு பச்சை இடிச்சிட்டு அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அப்படி வடிக்கிட்டு கொடுங்க. இல்லை அப்படியே முழியில போட்டு வடிக்கிட்டு அந்த முழியில் போட்டு வேக வச்சு அதை அரைச்சி சாறு எடுத்து தேன் கலந்து நாட்டு சக்கரை போட்டு என்ன கொடுத்தாலும் நம்ம வந்து நாட்டு சக்கரை, தேன், வெல்லம் இதெல்லாம் சேர்ந்து தான் குடிக்கணும். சும்மா வந்து எந்த இதுவுமே குடிக்கூடாது. நம்ம சளிக்கு சாப்பிட்றது பொருள் எதுவுமே. அதுவும் வந்து சளி குறைஞ்சு நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அதை குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அது உணவு கிடையாது, மருந்தாக சாப்பிடணும். இது எப்பயுமே நான் சொல்கிறது தான். சளிக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சாப்பிடும்போது எந்த ஒரு உணவு மருந்து பொருள் எடுக்கும்போதும் இந்த மூலிகை மருந்து எடுக்கும்போதும் சளி குறைஞ்சா நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. ஒரு 3 டேஸில் சரியாக போயிடும் இந்த மாதிரி மூலிகை செடிலாம் சாப்பிடும்போது.